டிட்வா புயலினுடைய எதிரொலியாக நீடித்த கனமழை காரணமாக இலங்கையில வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்குனால அனுராதபுரத்துல இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்லயுமே வெள்ளப்பெருக்கு தண்ணீரானது போய் அங்க இருக்கக்கூடிய சிறைவாசிகள் கைதிகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக காவல்துறையினர் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய கைதிகளை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது கைதிகள் தண்ணீர் அளவு கிட்டத்தட்ட மார்பு அளவுக்கு தண்ணீரோட நடந்து வரக்கூடிய காட்சிகள், வீடியோ காட்சிகளானது வெளியாகிருக்கு. நடந்து போட்ல அவங்கள பாதுகாப்புக்காக வேற இடத்துக்கு மாத்தி இருக்கிறாங்க. சோ இந்த காட்சிகளானது வெளியாகிருக்கு. இப்போ இலங்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கிட்டத்தட்ட 123 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியானது வெளியாகி அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம 133 பேர் இந்த பேரழிவுல காணாமலே போயிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் வருது. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இலங்கை மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தெட்வா புயலை பொறுத்த வரைக்கும் 60 இருந்து 70 கிலோமீட்டர் வேகத்துல வந்தது வட மாகாணத்தை தான் பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா வன்னி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா அப்படின்ற மன்னர் மாவட்டத்தில் குறிப்பாக பாதிப்புகளை இது ஏற்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கினுடைய வரத்து அதிகரிச்சதற்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளிநொச்சி பகுதியில் இருக்கக்கூடிய இரணை மடுக்குளத்துல இருக்கக்கூடிய 12 கதவுகளும் நேற்று இரவு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாகவே இந்த வெள்ளப்பெருக்கினுடைய வரத்தானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமா நிலப்பரப்புல தாழ்வான நிலப்பரப்புல வசிக்கக்கூடிய மக்கள் தற்காலிகமாக வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இயற்கை பேரிடர் காரணமாக அங்க வெள்ளப்பெருக்கும் மண் சரிவும் ஏற்பட்டிருக்கு. சோ இதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் எந்த அளவுல சேதமடைஞ்சிருக்கு, வீடுகள் சேதமடைஞ்சிருக்கிறா அப்படின்ற குறித்த தகவல்கள் இன்னும் வெளியிடப்படல. அதிகாரிகள் அதை குறித்தும் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. சோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பில்டிங்ஸ் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நொடிக்கு நொடி இந்த சேதமானது அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்றதுதான் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக பார்க்கப்படுது. இடர் முகாமைத்துவ அறிக்கையினுடைய நிலவரப்படி 1000க்கும் மேற்பட்ட பில்டிங் சேதமடைஞ்சிட்டு இருக்கு. நொடிக்கு நொடி அதிகமான பாதிப்புகள் உருவாகிட்டு இருக்கு. 123 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய அறிக்கையில வெளியிடப்பட்டிருக்கு. மதியம் 1:30 மணி அளவுல இந்த மண் சரிவானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் சொல்லியிருக்கிறாரு. மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மண் சரிவானது ஏற்பட்டு பல குடும்பங்கள் இப்போ எங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த இளைஞர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய பெயர் யோகன். இவர் கொழும்புல ஒரு தனியார் நிறுவனத்துல பணியாற்றிட்டு இருக்காரு. தன்னுடைய தந்தை 1:30 மணிக்கு கால் பண்ணியிருந்தாரு, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது. அப்போ இந்த மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லாத டைம்ல தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவமானது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. பல பேர் அவங்களுடைய வீடுகளை இழந்துட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் ரம்போடா கிராமத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு. ரம்போடா கிராமத்திற்கு மேல இருக்கக்கூடிய மலையில இருந்துதான் மண் சரிவானது ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக அந்த கிராமமே அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போதான் ஒரு பெண்ணினுடைய உடலும் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலையும் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யோகன் இன்னும் சில தகவலை கொடுத்திருக்கிறாரு. வீடுகள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. 2 வீடுகள் இடிந்து விழுந்து உள்ள 2 சிறுமிகள் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு வழி இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கோம். எல்லா சாலைகள்லயுமே வெள்ளப்பெருக்கு இருக்கு அப்படின்றப்போ எப்படி மருத்துவமனைக்கு போறது, என்ன செய்யறது, எப்படி காப்பாத்தணும்ன்றதே எங்களுக்கு தெரியல. எங்களால ஹெல்ப்லையும் ரீச் பண்ண முடியல. யாருக்கும் எங்களுடைய நீட தெரிவிக்கிறது கூட வழி இல்லாம ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற செய்தியும் சொல்றாரு. ஒரு தீவுல 2 குடும்பங்கள் மாட்டிட்டு இருக்கு. இப்ப அவங்கள மீட்கிறதுக்கு கூட என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றத சொல்றாரு. எங்களோட வீட்டுலதான் இப்ப நிறைய குடும்பங்கள் இருந்துட்டு இருக்காங்க. பல வீடுகளே இல்லாம போயிடுச்சு, காணாமையே போயிருச்சு அப்படின்றத சொல்றாரு. வீடு இடிஞ்சு விழுந்து ஒரு 3 வயது குழந்தை இறந்து போகுது. இப்போ அந்த மற்ற குடும்பத்தினரை காப்பாத்தி அவங்களை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனா கூட எப்படி கூட்டிட்டு போகணும்னு கூட தெரியல அப்படின்ற ஒரு கவலைக்கிடமான நிலை தான் இருந்துட்டு இருக்கு. காப்பாத்தினவங்களை கூட எப்படி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. சோ ஒட்டுமொத்த ரோடுமே வெள்ளப்பெருக்கா இருக்கும் பொழுது எப்படி போறது, எங்க இருந்து ஒரு சேஃபான பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா அங்க இருந்து மற்றவர்களை காப்பாத்துறதுக்கு கூட வழி தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னும் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 24 மணி நேரத்துல எல்லா நீர்நிலையங்களினுடைய வரப்பும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் மழை அதிகரிக்கும் அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. சோ தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்
சேஃபான ஒரு இடத்துக்கு நகர்ந்து போகணும் அப்படின்ற அறிவிப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கான எல்லா வழிகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் மீட்பு குழுக்களும் நிறைய வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் வந்து தாழ்வான பகுதிகளில் மக்கள் மாட்டிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் மீட்கிற வேலையுமே வந்து அரசாங்கமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னுமே பாதிப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்றதுதான் வந்து கவலைக்கிடமான ஒரு விஷயமாக இருக்கு. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தேசிய அளவிலான ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஊடகங்களுக்கு செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக ஊடக நிறுவனங்கள் மக்களுக்கு அதை தெரிவிச்சு மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கோங்கன்ற மாதிரி ஊடகங்களும் வந்து செய்திகளை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசாங்கமும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல கிட்டத்தட்ட 10 நாட்கள்ல மட்டும் 1000 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை வந்து பதிவாகி இருக்கு அப்படின்றதும் சொல்லப்படுது. மீட்பு பணிகளை பார்க்கும்போது பொலனறுவை மணப்பிட்டிய பாலத்துல இருந்து கிட்டத்தட்ட 13 பேர் வந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே வந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து அவங்கள பாதுகாத்துட்டு இருக்காங்க, அவங்களை மீட்டிருக்கிறாங்க அப்படின்றதும் காணொலிகளாகவே வந்து வெளியாகி இருக்கு. இவ்வாறு மீட்கப்பட்ட எல்லாரையுமே வந்து பாதுகாப்பு நிலையங்கள்ல வந்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மரம் எல்லாம் இடிஞ்சு விழுந்து மரத்துக்கு மேல நின்றுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே வந்து விமானம் மூலமாக விமானப்படையினர் வந்து அவங்களை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி மீட்பு பணிகளும் விரைந்து மக்களை பாதுகாக்க செயல்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இருந்துமே பாதிப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம மின்சாரம், தொலைபேசி போன்ற எல்லா வகையிலுமே வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. தொலைபேசியிலுமே வந்து தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு சிக்னல் எதுவுமே கிடைக்கல அப்படின்றதுதான் வந்து இப்போ இலங்கை இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு. மின்சார தூண்கள் வந்து பல இடங்கள்ல சேதமடைஞ்சு இடிஞ்சு விழுந்திருக்கு. இதனாலேயே மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. தொலைபேசியுமே கைபேசி கூட யாராலையுமே வந்து அழைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து வானிலையும் சரி எந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே சரியில்லாத காரணத்தினால மக்கள் வந்து மின்சாரம், தொலைபேசி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் வந்து பயன்படுத்த முடியாத அளவுல தான் இருந்துட்டு இருக்காங்க. மின்சாரத்தை வந்து திருப்பி கொண்டு வரதுக்காக அதிகாரிகள் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் வருது. இருந்தாலுமே அவங்களால சில இடங்களுக்கு மின்சாரம் கொண்டு வரதுக்கான வழிவகை கூட இல்லை அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழல் படி கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். அதிகாரிகள் மின்சாரத்தை கொண்டு வரதுக்கான செயல்பாடுகளை வந்து விரைந்து செஞ்சுட்டு இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலுமே வந்து போக்குவரத்து செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளானது ஏற்பட்டிருக்கு. விமானங்கள் கூட ஸ்ரீலங்காவுக்கு போகக்கூடிய விமானங்கள் இந்தியாவுக்கே வந்து திருப்பி வர்ற மாதிரி தீர்மானங்களானது போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரயிலை பொறுத்த வரைக்கும் மண் சரிவு காரணமாக தண்டவாளத்துல எல்லாம் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறதுனால ரயில் போக்குவரத்துமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. பேருந்தும் எந்த வழியும் இல்ல. சாலைகளுமே வந்து ஃபுல்லா நீரால வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால சாலைகளே வந்து தெரியல அப்படின்றதுனால பேருந்து, 3 சக்கர வாகனங்கள் எதுவுமே வந்து இப்போ செயலிழந்து போய் தான் இருந்துட்டு இருக்கு. சில இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு இல்லாத இடங்கள்லயும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற காரணத்தினால அங்கேயுமே வந்து போக்குவரத்து அப்படின்றது துப்புரவா இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. சோ காப்பாற்றப்பட்ட மக்களையுமே வந்து வான்வழியாக ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் மூலமாக மட்டும்தான் வந்து காப்பாற்ற முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வேற எந்த வகையிலுமே வந்து போக்குவரத்து சுத்தமா இல்ல அப்படின்றதான் இப்போ இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு நிலவரமா இருந்துட்டு இருக்கு. இலங்கை பாதிப்பு இது தட்வா புயல் காரணமாக மிகவும் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதான் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய செய்தியாக பார்க்க முடியுது.